Welcome guys, welcome to Bhuvanashri Max. Integers subtraction. Integers, what is meant by integers? Negative numbers, positive numbers, 0. The மூணு mix ஆனதான் integer numbers. 1, 2, 3. 1லேருந்து start ஆனா that is natural numbers. Natural numbers கூட if you add 0, we get whole numbers. Then natural numbers, whole numbers, negative numbers. இதெல்லாம் மிக்ஸ் ஆனது தான் இன்டீஜர்ஸ். இது ஒரு டயக்ராமாக உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். இன்டீஜர்ஸ் ஒரு பெரிய பாக்ஸ்னால் அது உள்ளார ஹோல் நம்பர்ஸ் ஒரு பாக்ஸ், அது உள்ளார இன்னொரு பாக்ஸில் நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும். நேச்சுரல் நம்பர்ஸ் ஆல் ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம், ஹோல் நம்பர்ஸ் ஆர் இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லலாம். பட் இன்டீஜர்ஸ் ஹோல் நம்பர்ஸ் கிடையாது, ஹோல் நம்பரில் நேச்சுரல் நம்பர்ஸ் கிடையாது. அதாவது பெரிய பாக்ஸ், இந்த ஹோல் நம்பருங்கிற பாக்ஸ்க்குள்ளே நேச்சுரல் நம்பர் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண முடியும், உள்ளே வச்சிட முடியும். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே ஹோல் நம்பர்ஸ், பட் ஹோல் நம்பர்ஸ் ஆர் நாட் நேச்சுரல் நம்பர்ஸ். ஏன்னா 0 அதில் இருக்காது. ஸோ இன்டீஜர்ஸ் உள்ளே தான் ஹோல் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ஹோல் நம்பர்ஸை இன்டீஜர்ஸ்னு சொல்ல முடியும், பட் த சேம் டைம் இன்டீஜர்ஸ் ஆர் நாட் ஹோல் நம்பர்ஸ். ஏன்னா ஹோல் நம்பர்ஸில் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்காது. இப்போ 0க்கு ரைட் சைடு உள்ளதெல்லாம் பாசிட்டிவ் நம்பர்ஸ், 0க்கு லெஃப்ட் சைடு உள்ளதெல்லாம் நெகட்டிவ் நம்பர்ஸ். பட் நோ சைன் ஃபார் 0. 0 பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. ஏன் நெகட்டிவ் நம்பர்ஸ்? இன்க்ரீஸிங் வேல்யூஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும், டிக்ரீஸிங் வேல்யூஸ் எல்லாமே நெகட்டிவ்ஸாக இருக்கும். அது என்ன இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங்? ஒரு லைவாக எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு செடி வைக்கிறீங்க, ஸ்டார்டிங்கில் செடி இந்த சைஸ் இருக்கும், கொஞ்ச நாள் ஆனால் செடி என்ன ஆகிடும், க்ரோத் ஆகிடும். ஸோ செடியோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸிங் ஹைட். திஸ் இஸ் பாசிட்டிவ். ஒரு பலூன் இருக்கு, ஃபஸ்ட்டு நீங்கள் ஊதும்போது பெருசாக ஊதுவீங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகிடும், அதோட சைஸ் டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ டிக்ரீஸிங் சைஸ், இது நெகட்டிவ். ஸ்கூலுக்கு போகும்போது மார்னிங் ஃபுல் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போவீங்க. ஆஃப்டர் சம் பீரியட்ஸ் நீங்கள் தண்ணி கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் வாட்டர் லெவல் இந்த பாட்டில் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது உங்களுக்கு நெகட்டிவ். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, சேலரி இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களுக்கு கெயின் கிடைக்குது, இல்லை ப்ராஃபிட் கிடைக்குது, இதெல்லாம் இன்க்ரீஸிங் வேல்யூஸ். கெயின் அண்ட் ப்ராஃபிட் ஆர் இன்க்ரீஸிங் வேல்யூஸ். ஸோ இது பாசிட்டிவ். பிஸ்னஸ் பண்ணும்போது நமக்கு லாஸ் ஆகுது, இல்லை ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்குது, அப்போ அதெல்லாம் நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் இஸ் நாட் ஈக்குவல் டு சப்ட்ராக்ஷன். நெகட்டிவ்ங்கிறது வேறு, சப்ட்ராக்ஷனுங்கிறது வேறு. ஓகே கைஸ், இப்போ நம்ம இன்டிஜர் சப்ட்ராக்ஷன் பார்க்க போகிறோம். இன்டிஜர் சப்ட்ராக்ஷன் என்ன ரூல்? ஆட் த ஆப்போசிட் இன்டிஜர்ஸ். சப்ட்ராக்ட் நம்ம டைரெக்டாக பண்ண முடியாது. ஸோ சப்ட்ராக்ஷன் சம்மை அடிஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம சம்மை ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஆப்போசிட் இன்டிஜர்னா என்ன? நம்பர்ஸ் ஆர் அட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் in opposite direction from 0 or opposite numbers of each other. இப்போ 0 இங்கே இருக்குது, 0லேருந்து 5 என்ன டிஸ்டன்ஸில் இருக்கோ அதே டிஸ்டன்ஸில் தான் 0லேருந்து -5 இருக்கும். இப்போ +5க்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் -5 இருக்கும். இப்போ -5 அண்ட் +5 ஆர் ஆப்போசிட் இன்டிஜர்ஸ். 0லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஆப்போசிட் டைரக்ஷனில் -5 அண்ட் +5 இருக்கும். ஸோ -5 அண்ட் +5 ஆர் ஆப்போசிட் இன்டிஜர்ஸ். அதாவது சேஞ்ச் த சைன் வி கெட் ஆப்போசிட் இன்டிஜர். இப்போ உங்களுக்கு 7 இருக்குது ஆர் 8 இருக்குது, 8ஓட ஆப்போசிட் இன்டிஜர் -8. 3 இருக்குது, -3 அண்ட் +3 ஆர் ஆப்போசிட் இன்டிஜர்ஸ். இப்போ 8ஓட சைனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா யூ கெட் ஆப்போசிட் இன்டிஜர் ஆஃப் +8. -3 இருக்குது, அதோட சைனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா
ப்ளஸ் 3 கிடைக்கும். இப்போ -3 இஸ் த ஆப்போசிட் இன்டிஜர் ஆஃப் +3. இதை இன்னொரு வகையிலே சொல்லலாம். சம் ஆஃப் ஆப்போசிட் இன்டிஜர்ஸ். சம் மீன்ஸ் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டுக்கு பேர் தான் சம். சம் ஆஃப் ஆப்போசிட் இன்டிஜர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ -7 அண்ட் +7 ஆர் ஆப்போசிட் இன்டிஜர்ஸ். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது we get 0. இப்போ +3 -3 ஆட் பண்ணால் 0, -9 +9 ஆட் பண்ணால் 0. இதுக்கு பேர் என்னென்னா அடிட்டிவ் இன்வர்ஸ். -7 அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் +7, +7 அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -7. அடிட்டிவ் இன்வர்ஸ்ங்கிறதும் ஆப்போசிட் இன்டிஜருங்கிறதும் சேம் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சப்ட்ராக்ஷன் சம்மை அடிஷன் சம்மாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம சம் போட போகிறோம். கன்வெர்ட் சப்ட்ராக்ஷன் ப்ராப்ளம் இன்ட்டு அடிஷன் ப்ராப்ளம். இதுக்கு சம் ரூல்ஸ் இருக்குது, நம்ம டைரெக்டாக மாற்ற முடியாது. வாட் ஆர் த ரூல்ஸ்? ஃபஸ்ட்டு ரூல், கீப் த ஃபஸ்ட்டு நம்பர் சேம். ஃபஸ்ட்டு நம்பரை சேமாக வச்சுக்கணும், அப்படி ஆஸ் இட் இஸ் வச்சுக்கணும். சேஞ்ச் த சைன் ஆஃப் சப்ட்ராக்ஷன் இன்ட்டு அடிஷன். சப்ட்ராக்ஷன் சிம்பிளை அடிஷனாக மாற்றணும். தென் சேஞ்ச் த சைன் ஆஃப் செகண்ட் நம்பர் டு கெட் ஆப்போசிட் இன்டிஜர் ஆர் அடிட்டிவ் இன்வர்ஸ். அடிஷன், இப்போ நீங்கள் சப்ட்ராக்ஷன் சம்மை அடிஷனாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அது சப்ட்ராக்ஷன்லேருந்து அடிஷன் சம்மாக மாறிடும். இப்போ அதுக்கு அடிஷனுக்கு உங்களுக்கு ரூல் தெரியும், ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப சிம்பிள், சேம் சைனை ஆட் பண்ணி அதே சைனை போட்டுடணும். டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் கிரேட்டர் வேல்யூலேருந்து ஸ்மால் வேல்யூவை லெஸ் பண்ணி, அதாவது சப்ட்ராக்ட் பண்ணி கிரேட்டர் வேல்யூவோட சைனை போடணும். ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போடும். கம், லெட்ஸ் கோ டு த எக்ஸாம்பிள் சம்ஸ். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்டிஜர் சப்ட்ராக்ஷன் ஆன் நம்பர் லைன். -7 மைனஸ் ஆஃப் -5. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அக்கார்டிங் டு அவர் ரூல், கீப் த 7 ஆஸ் இட் இஸ். ஃபஸ்ட்டு நம்பரை அப்படியே வச்சுக்கணும். இந்த சப்ட்ராக்ஷனை அடிஷனாக சேஞ்ச் பண்ணணும். மூணாவது ரூல், இந்த -5ஓட ஆப்போசிட் இன்டிஜர் எழுதணும். இப்போ -5ஓட ஆப்போசிட் இன்டிஜர் என்ன? +5. ஸோ 7 + 5 உங்களோட நார்மல் அடிஷன் ஆகிடும். ஃபஸ்ட் நம்பர் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம எப்பயுமே ஃபஸ்ட் நம்பருக்கு போயிடணும். ஆஸ் இட் இஸ், ஃபஸ்ட் நம்பரில் எந்த சேஞ்சும் வராது. தென் 5 ஆட் பண்ணணும். 7க்கு அடுத்த நம்பர் 1 2 3 4 5. இப்போ 12 தான் உங்களோட ஆன்சர். செகண்ட் சம், 9 - 4. Keep the first number same. Change the subtraction symbol into addition and change the opposite sign of second number. First 9. Straight away we go to 9. இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. மைனஸ்னால் என்ன செய்யணும்? லெஃப்ட் சைடு மூவ் ஆகணும். 1 2 3 4. Five is your answer. Then உங்களோட third sum என்ன கொடுத்துருக்காங்க? -6 subtract +5. சைன் போடலை அப்படின்னா அது ப்ளஸ்ன்னு அர்த்தம். Now we use the subtraction rules. Keep the first number same and subtraction addition மாற்றணும். Then second numberோட opposite integer. -6 -5 both are minus. ரெண்டுமே நெகட்டிவ், மைனஸ்னு சொல்லக்கூடாது, நெகட்டிவ். both are negative signs. First you come to straight away -6 -5. again left side move பண்ணணும். 1 2 3 4 5. Your answer is -11. Then உங்களோட fourth sum, -8 -3. Keep the first sum same. Subtraction symbol addition-ஆக மாற்றிடுங்க. Then second integer opposite sign எழுதுங்க. First number
minus 8. இந்த சைனை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அது அடிஷனாக மாறிடும். ஸோ அடிஷன் சம் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி தான் போடணும். இப்போ ப்ளஸ்ங்கும்போது ரைட் சைடு மூவ் பண்ணணும். 1 2 3 எந்த நம்பரில் முடியுதோ அதை விட்டுட்டு அடுத்த நம்பர்லேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணணும். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. +3. இப்போ 1 2 3 -5. One more example. 0 minus 5. Keep the first number same. Change the subtraction into addition. The +5. Opposite sign எழுதிக்கோங்க. 0 -5 போது move left side. 1 2 3 4 5. 0 as it is. 0 அப்படியே வச்சுக்கோங்க. -5க்கு வந்துடும். Your answer is -5. Next number line இல்லாமல் நம்ம ஆட் பண்ண போகிறோம். உங்களோட ஃபஸ்ட்டு சம் -15 minus of -5. சேம் 15 சப்ட்ராக்ஷன் சிம்பிளை அடிஷனாக மாற்றுங்க. இதோட ஆப்போசிட் இன்டிஜரை எழுதுங்க. இப்போ 15 + 5 ரெண்டும் சேம் சைன் ஆட் பண்ணி சேம் சைன் போட்டுருங்க. இது நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன். 6th 7th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மெத்தட் ஓகே. ஆஃப்டர் 8th இந்த ரெண்டு சிம்பிளையும் மாற்றிடுங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ரெண்டும் சேம் சைனாக இருக்கும்போது ப்ளஸ்ஸு. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 20. அதாவது என்னென்னா சேம் சைன் பாசிட்டிவ், டிஃபரண்ட் சைன் நெகட்டிவ். நம்பர்ஸ் ரியாக்ட் பண்ணுற மாதிரி சைனும் ரியாக்ட் ஆகும். இந்த மெத்தட் வந்து பெரிய பசங்களுக்கு யூஸ் ஆகும். இப்படி ரெண்டு சிம்பிள் வச்சு போடுறது 6th to 7th 6th and 7th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு திஸ் மெத்தட் ஓகே. பட் பெரிய பசங்க நான் க்ரீன் இங்கில் போடுற மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் சம். கீப் த ஃபஸ்ட் நம்பர் சேம், சப்ட்ராக்ஷன் அடிஷனாக மாற்றுங்க, ஆப்போசிட் இன்டிஜர் எழுதுங்க. இப்போ மைனஸ் மைனஸ் சேம் சைன், அப்போ ஆட் பண்ணிவிடுங்க. அதே சைனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் ஹையர் ஸ்டூடெண்ட்ஸ் -20 இந்த ரெண்டு சைனும் ரியாக்ட் ஆகும். ஆப்போசிட் சைன், போத் ஆர் மைனஸ், ஸோ ஆட் பண்ணி சேம் சைன் போட்டுருங்க. 30 மாற்றிடுங்க, ஆப்போசிட் சைன் போடுங்க. ரெண்டுமே சேம் சைன், ஸோ ஆட் பண்ணி சேம் சைன் யூஸ் பண்ணிவிடுங்க. -30 இந்த ரெண்டு சைனு ரியாக்ட் ஆகும். இது ப்ளஸ்ஸு, சாரி இது ப்ளஸ் இது மைனஸ், ஆப்போசிட் சைன், ஸோ -3. போத் ஆர் சேம் சைன், ஸோ ஆட் பண்ணி சேம் சைன். கீப் த ஃபஸ்ட் நம்பர் சேம், சப்ட்ராக்ஷன் அடிஷனாக மாற்றுங்க, ஆப்போசிட் இன்டிஜர் எழுதுங்க. ரெண்டுமே சேம் சைன், ஸோ ஆட் பண்ணுங்கள், சேம் சைன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு சிம்பிளை மாற்ற போகிறீங்க. +12 மைனஸ் மைனஸ் சேம் சைனுங்கும்போது இங்கே ப்ளஸ் கிடைக்கும். 12 + 4 +16. உங்களோட 5th சம் -9 +15 +9 சைனை சேஞ்ச் பண்ணுங்கள், ஆப்போசிட் இன்டிஜர் எழுதுங்க. இந்த இடத்துலையும் சைனை சேஞ்ச் பண்ணுங்கள், ஆப்போசிட் இன்டிஜர் எழுதுங்க. இந்த இடத்துலையும் சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், ஆப்போசிட் இன்டிஜர் எழுதுங்க. இப்போ உங்களுக்கு 9 15 ஆப்போசிட் சைனில் இருக்குது. ஆப்போசிட் சைன் அப்படிங்கும்போது 15 தான் லார்ஜர் நம்பர். 15லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா யூ கெட் -6. 15 and 15லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணால் 6 வரும். 15ஓட சைன் மைனஸ், ப்ளஸ் 13 9. ஃபஸ்ட் நான் இது ரெண்டையும் பண்ணியிருக்கேன், தென் இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். 13 - 9, 13 பாசிட்டிவ், 9 வந்து நெகட்டிவ். இப்போ 13 தான் பெரிய நம்பர், 13ல் 9 போச்சுன்னா +4. எகெயின் இதுவும் ஆப்போசிட் சைனில் இருக்குது. 6 பெரிய நம்பர், 4 சின்ன நம்பர்.
பெரிய நம்பர்லேயும் சின்ன நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், பெரிய நம்பர் சைன் போடுவோம். ஃபார் ஹையர் ஸ்டூடெண்ட்ஸ், பெரிய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 9, இது ரெண்டும் என்ன ஆகிடும், ரியாக்ட் ஆகி -15 ஆகிடும். இது ரெண்டும் ரியாக்ட் ஆகி +13 ஆகும். இது ரெண்டும் ரியாக்ட் ஆகி -9. இப்போ +2 ஆட் பண்ணிக்கோங்க, 13ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 13 + 9 22. 15ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே மைனஸ். ப்ளஸ் நம்பர் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க, நெகட்டிவ் நம்பர்ஸும் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. 15 9 ஆட் பண்ணிங்கன்னா யூ கெட் 24. இப்போ 24 வந்து உங்களுக்கு பெரிய நம்பர். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் சைன் போடும். தென் 18 சப்ட்ராக்ஷனை ப்ளஸ்ஸாக மாற்றுங்க. ப்ளஸ்ஸாக மாற்றும்போது பக்கத்தில் இருக்க நம்பரோட சைனை ஆப்போசிட்டாக மாற்றிடணும். இதை ப்ளஸ்ஸாக மாற்றும்போது -6 ஆகிடும். இதை ப்ளஸ்ஸாக மாற்றும்போது +2 ஆகிடும். இப்போ 18 9, 18 தான் பெரிய நம்பர். ஸோ -9 இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -6 +2. இதில் -6 தான் பெரிய நம்பர். ஸோ -4. இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் -13. இது ரெண்டையும் பண்ணிக்கோங்க, 18 + 9. இது ரெண்டையும் பண்ணிக்கோங்க, -6. இது ரெண்டையும் பண்ணுங்கள், +2. இப்போ ரெண்டு நெகட்டிவ் நம்பர்ஸை ஆட் பண்ணுங்கள். 18 16 -24, 9 2 11. 24ல் 11 போச்சுன்னா 24 தான் பெரிய நம்பர். பெரிய நம்பரோட சைன் நெகட்டிவ். ஸோ -13. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.